ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பிரிவு 90க்கு முன்னாடி இருக்கிற எல்லா பிரிவுன்றதை பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி ரொம்ப முக்கியமான பிரிவு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருக்க பிரிவெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். பட் இதில் இருக்கிற இதுக்கப்புறம் பிரிவு 90லேருந்து ஒரு 180 அந்த பிரிவு வரையும் இருக்கும். அது அந்த பிரிவுலான்றது கண்டிப்பாக கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி இதில் இருக்க பின்னாடி இருக்க பிரிவெல்லாம் இப்போ பார்த்துடலாம். பட் பிரிவு 90ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, தவாக்களை தகராறுகளை தீர்த்தல். ஓகேங்களா? இந்த ஒரு இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல, ஒரு கூட்டுறவு சங்கத்தில் ஒரு அந்த ஆய்வு மேற்கொண்டு ஒரு தகராறு பிரச்சனைலாம் இருக்கும். அது தீர்க்கிறது பிரிவு 90ல் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பிரிவு 143 என்ன சொல்லியிருப்பாங்க, நிறைவேற்றுதலுக்கான தீர்ப்புகள். எதை நிறைவேற்றிப்பாங்க? ஒரு தீர்ப்பு ஆணை, முடிவுகள், தீர்ப்புகள், உத்தரவாதங்கள், இந்த 4 விதமான ஒரு தீர்ப்புகளை அதை நிறைவேற்றியிருப்பாங்க. ஓகே, அதை சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு விஷயம், தீர்ப்பாணைன்றது வேறு, தீர்ப்புகள்ன்றது வேறு. அதை டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுங்க. ஓகேங்களா? தீர்ப்பாணைன்றது வேறு, தீர்ப்புகள்ன்றது வேறு. பிரிவு 145 பார்த்தீங்கன்னா, ஏல அறிவிப்பை வெளியிடும் முறை, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சங்கத்தில் அந்த ஏல அறிவிப்பு இருக்கும், அதை வெளியிடுற முறையை பற்றி பிரிவு 145 சொல்லியிருப்பாங்க. அடுத்து பிரிவு 114, தொடக்க மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி கடன் வழங்கலாம். ஓகேங்களா? இந்த தொடக்க வேளாண்மை வளர்ச்சி வங்கிக்கும் ஊரக வளர்ச்சி வங்கியும் இருக்குது. இது 2 டைப் ஆஃப் இந்த சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தில் நஷ்டத்தில் செயல்பட்டாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற சங்கமாக இருந்தாலும் சரி, அது ரெண்டு கடன் வழங்குற பற்றி பிரிவு 114 சொல்லியிருப்பாங்க. பிரிவு 116 கடனீட்டு பத்திரம் வெளியீடு. ஓகேங்களா? இந்த 116 கடனீட்டு பத்திரம் வெளியீடுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு 7 பிரிவுகள் இருக்குது. உங்கள் புக்கில், கூட்டுறவு சட்டம் புக்கில் 104 பேஜ் நம்பர் 104, 105 இந்த 2 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிரிவுகள் இருக்கும். அது ஒரு 2 பேஜ் ஃபுல்லாக இருக்கும். அதை ஒன்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கிளாரிஃபை ஐடென்டிட்டி ஒரு 7 பிரிவு இருக்கும். பட் இது மாதிரி ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்காது. ஓகே, ஒரு கண்டென்ட்டாக ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பிரிவு 137 பார்த்தீங்கன்னா, இது மாதிரி படிக்கிறப்ப இந்த பிரிவுக்கெல்லாம் 130 மேலே போடலாமல் விதியை சேர்த்து படிச்சுக்கோங்க. இங்கே படிச்சுக்கிட்டா நம்ம விதின்றது தனியாக பார்க்கும்போது விதின்றது மறக்காது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இது கூட படிச்சுக்கிட்டா இப்போ பிஃபோர் இருக்கிற ப்ரிஃபிக்ஸ் விதி மட்டும் பார்த்தா போதும். பிரிவு 137 விதி 113 ஒரு கூட்டுறவு சங்கத்தை கலைக்கிறது, அதை பதிவு ரத்து செய்யறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பிரிவு 138 பிரிவு 114 அது கலைப்பு அலுவலர் மற்றும் கலைப்பாளர் அவங்களுக்கான அந்த கூட்டுறவு சங்கங்கள் என்ன நடைமுறை அதை படுத்துவாங்கன்றது சொல்லியிருப்பாங்க. பிரிவு 139 114 கலைப்பு அலுவலரின் அதிகாரங்கள். இந்த கலைப்பு அலுவலரோட என்ன அதிகாரம் இருக்குது, அவங்க என்ன சங்கத்தில் செயல்படுத்துவாங்க, அப்புறம் அதை எப்படி கலைக்கலாம், அந்த பதிவை ரத்து செய்யப்படலான்றது பிரிவு 137 138 139 பற்றி சொல்லியிருப்பாங்க. விதிகள் பார்த்தீங்கன்னா 113 112 சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிரிவு 140 140 142 இது பேஜ் நம்பர் 116 உங்களுக்கு இருக்கும். இதுவும் ஒரு பேராகிராஃப் ஒரு 10 பார்மெட்டை கொடுத்துருப்பாங்க. இதுவும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம லா புக்கில் இருக்க எல்லா பிரிவும் நம்ம படித்தான்ற ஒரு கட்டாயத்தினால நம்ம எந்த ஒரு பிரிவும் மிஸ் பண்ணாத கண்டிப்பாக படித்தாகணுன்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பிரிவு 151 இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரிவு 151 விதி 167 கூட்டுறவு தீர்ப்பாயம். அந்த கூட்டுறவு தீர்ப்பாயன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பிரிவு 152 மேல்முறையீடு. அந்த கூட்டுறவு சங்கத்தில் விசாரணைக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை மேல்முறையீடு செய்கிறது விதி 168 163 172 இந்த 3 விதிகள் கீழே பிரிவு 154 மேல்முறையீடு செய்வாங்க. பிரிவு 153 சீராய்வு. பிரிவு 153 சீராய்வு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து விதி 154 பிரிவு 154 ரெண்டு பார்த்துங்க. மறுஆய்வு. இது ரெண்டுத்துலேயும் ஒரு ஆர்டர் இருக்குது, குரோனாலஜிக்கல் ஆர்டரு. பிரிவு 154 விதி 154 இது மறுஆய்வை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பிரிவு 155 இது ரொம்ப முக்கியம். விதி 172 கீழ் நிறைவேற்றுதல். எதை நிறைவேற்றுதல்? இந்த கூட்டுறவு தீர்ப்பாயம், மேல்முறையீடு, சீராய்வு, மறுஆய்வு இந்த 4 விஷயத்தையும் நிறைவேற்றுதல் தான் ஒரு பிரிவு 155 வேலை. ஓகேங்களா? அடுத்து பிரிவு 157 163 இந்த செக்ஷனுக்குள்ளே வரது எல்லாமே ஒரு குற்றங்களும் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் என்ன குற்றங்கள் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு தண்டனைகள் கொடுக்கறத பற்றி சொல்லியிருப்பாரு பிரிவு 157 163. பிரிவு 167 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிணைய பத்திரம் எழுதி கொடுத்தாலும் தீர்ப்புக்கு முன் ஜப்தி செய்தல் அப்படின்ற ஒரு ஜப்தி செய்கிற ஃபார்மேட்டை பிரிவு 167 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது என்னென்னா, சில ஜப்தி நிதிகள் மீது ஜப்தி பண்ணுவாங்கள்ல, அதுக்கு முன்னாடி இந்த பிணையப்பத்திரம் வச்சு அது யார் லேட் பேமெண்ட் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜப்தி செய்வாங்க. அது பிரிவு 167 சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிரிவு 168 169 170 இந்த 3 பிரிவும் பார்த்தீங்கன்னா ஒரு விலக்களிப்பு. ஒரு சங்கத்திலேருந்து எப்படி விலக்களிக்கிறது, அந்த சங்கத்தோட நிதிகள்ன்றது பிரச்சனைகள் எப்படி விலக்களிக்கலான்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த பிரிவு ஞாபகம் வச்சுங்க, விலக்களிப்புன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிங்க. பிரிவு 175 கம்பெனி சட்டத்திலேருந்து விலக்களிப்பு அதை சொல்லியிருப்பாங்க. ஒரு கம்பெனி சட்டத்திலேருந்து எப்படி விலக்களிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க.
பிரிவு 178 தள்ளுபடி செய்தல். ஓகேங்களா, இது எந்த வகையான தள்ளுபடி செய்தலும், தள்ளுபடி செய்தல் வார்த்தை கண்டாலே பிரிவு 178 கீழே தான் வரும். ஓகேங்களா, அது கடன் தள்ளுபடியாக இருந்தாலும் வரும் சரி, இது இல்லாட்டி ஒரு நிதி தள்ளுபடியாக இருந்தாலும் சரி. பிரிவு 180 வந்து விதிகளை உருவாக்கல். ஒரு விதியை உருவாக்குறது வந்து பிரிவு 180 அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பிரிவு 181 பொதுநலன் கருதி கட்டளையிட்ட பதிவாளருக்கு அதிகாரம். ஓகேங்களா, ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டில் வந்து ஒரு கட்டளை இன்னும் இந்த ஒரு சங்கத்தில் சங்க உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு அதிகாரமிடுறதுக்கான ஒரு அதிகாரம் பதிவாளர் இருக்குன்றத 181 சொல்லியிருப்பாங்க. 182 வந்து அரசுக்குள்ள அதிகாரம். ஓகேங்களா, ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன அந்த பதிவாளருக்கு அதிகாரம் கொடுக்கணுமோ அதை பற்றின அதிகாரம் பிரிவு 182. அப்புறம் வந்து அட்டணைப்படுத்தப்பட்ட சங்கங்களின் பட்டியல் பிரிவுன்றதை பிரிவு 2/25 179 சொல்லியிருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இதுவரை பிரிவு 182. இந்த வரி தான் புக்கில் இருக்குது, நம்ம புக்கில். ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டாலே நம்ம புக்கில் இருக்கிறது எந்த ஒரு சட்டம் மிஸ் பண்ணாத பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 2 இடத்துல கொடுத்துருப்பேன். பேஜ் நம்பர் 116, 104, 105 இந்த பேஜில் இருக்க பிரிவை ஒரு 7-8 பிரிவு இருக்கும். பேராகிராஃப் 10 ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. இது மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லியும் படிக்கணும். இதெல்லாம் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, செகண்ட் ஆஃப் இருந்தாங்க எல்லாம் பிஃபோராக இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது இதை நாம் ஒரு அட்வான்டேஜ் எடுத்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நிதி கணக்கில் அதில் சில பிரிவுலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பேஜ் 154, 155 இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எது நம்ம இந்த கூட்டு சட்டத்தில் இல்லாத இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் கலர் ஹைட் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா, இந்த பிரிவு 13 சங்கல பிரிப்பதை இணைப்பதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் இந்த க்ரீன் கலரில் ஷேடோ பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம அந்த சட்டத்தில் இல்லாத அந்த பிரிவு. அந்த பிரிவில் நம்ம தனிப்பட்ட முறையில் இதில் பார்த்துடலாம். ஓகேங்களா, பிரிவு 15 சட்டம் புக்கில் இருக்காது, ஆனால் இங்கே இருக்கும். என்ன பிரிவு 15 என்ன சொல்ல வருது? அந்த ஆஸ்தியும் பொறுப்பையும் ஒரு பதிவு செய்திருப்பாங்களா ஒரு சங்கங்களுக்கு. அதுக்கு அந்த ஆஸ்தி பொறுப்பு எதை பதிவு பண்ணி அந்த சங்கத்தில் விஷயம் இது பண்ணாங்க, மாறுதல் இப்போ பண்ணாங்களோ அது முக்கியமாக இல்லையான்ற ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. அது பிரிவு 15. ஓகேங்களா, பிரிவு 15நாலே ஆஸ்தி பொறுப்பு பற்றி அதை பற்றி ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா, அதை பற்றி என்ன இந்த பிரிவு சொல்லுது? பிரிவு 15. பிரிவு 16 பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கம் வகைப்படுத்தும் அதிகாரம் பதிவாளருக்கு உண்டு. இதை பற்றின சொல்கிறது பிரிவு 16. பிரிவு 16 முக்கியமாக இதில் அந்த லா புக்கில் இல்லை, நம்ம இந்த புக்கில் எக்ஸ்ட்ரா இருக்குது. மீதி க்ரீன் இதெல்லாம் இது கீழெலாம் இருக்குது. ஓகேங்களா, பிரிவு 16 கூட்டுறவு சங்கம் வகைப்படுத்துறது அதிகாரம் பதிவாளருக்கு உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. பிரிவு 17 இதில் ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஒரு பைலாவில் சங்க துணை அதில் சொல்லப்பட்ட மாதிரி தற்போது இருக்கும் வகையிலேருந்து இன்னொரு வகைக்கு ஒரு சங்கமாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு பதிவாளர் கருதினா பிரிவு 17 படி தான் நடவடிக்கை எடுப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த பேஜ்லேருந்து இந்த க்ரீன் கிரிட் பிரிவு 15, 16, 17 இந்த 3 தான் இதில். மீதி எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அதை பற்றின கண்டென்ட் தெளிவாக இதை கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் புக்கை பார்த்து படிச்சிட்டே போதும். எது நம்ம லா புக்கிலேருந்து இல்லை. ஓகேங்களா, அதை நம்ம பார்த்துக்கணும். நம்பர் பிரிவு 85 இது கிடையாது. க்ரீன் ஷேடோ பண்ணியிருப்பேன். விசாரணை மற்றும் ஆய்வு செய்வதற்கான செலவை பொறுப்பானவர்களை செலுத்த வேண்டுமென பதிவாளர் ஆணையிடலாம். ஓகேங்களா, இந்த விசாரணை பதிவு இந்த பிரிவு 80, 81க்கு மேலே இருக்கும். 81, 82 அந்த விசாரணை ஆய்வு அது பண்ண செலவை அது யார் பொறுப்பானவர்களை தான் செலுத்தணும் ஒரு பதிவாளர் ஆணையிடலாம். இந்த பிரிவு 85 கீழே ஆணையிடலாம். ஓகேங்களா, 87 தண்டனை வசூல் பார்த்துருப்போம். புதுசாக பிரிவு 90. ஓகேங்களா, பிரிவு 90 புதிய பிரிவு. கடன் வசூல் மற்றும் தேர்தல் தொடர்பான வழக்குகளை பதிவாளர் விசாரித்து தீர்ப்பு வழங்கலாம். அது பிரிவு 90. ஓகேங்களா, அந்த தேர்தல் நடத்தை விதிகளை மீறி இது மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரிவு எப்படி தண்டனை கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி இந்த கடன் வசூல் தேர்தல் தொடர்பான வழக்குகளை பதில் விசாரித்து தீர்ப்பு வழங்குறதான்றது பிரிவு 90 சொல்லியிருப்பாங்க. பிரிவு 140 ஒரு கலைக்கப்பட்ட ஒரு சங்கத்தோட கணக்குகளை ஒரு இறுதி முடிவு கட்டி பதிவை ரத்து செய்ய பதிவாளருக்கு ஆணை பிறப்பிக்கலாமா சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த சங்கம் கலைக்கப்பட்டிருப்பாங்க சங்கத்தோட இறுதி கணக்கு ஃபைனல் அந்த இருப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. அதை ரத்து செய்து பதிவாளருக்கு ஆணை பிறப்பிக்கிறது பிரிவு 140. இதுவும் நம்ம இதில் கிடையாது, க்ரீன் ஷேடோ. அடுத்து பிரிவு 141, 142 இதுவுமே இல்லை. பிரிவு 141 இறுதி முடிவு பதிவிறத்து. ஓகேங்களா, ரெண்டுமே முக்கியம். ஒரு சங்கத்தோட இறுதி முடிவாக இருந்த குறித்தோ அல்லது பதிவை ரத்து செய்வது குறித்தோ இது சம்பந்தமான விவரங்கள் குறித்தோ பதிவாளர் முன் அனுமதியின்றி ஒரு சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. ஓகேங்களா, இந்த 2 வார்த்தை இறுதி முடிவு பதிவிறத்து இது சம்மந்தமாக விவரங்கள் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. இதை பற்றி சொல்கிறது பிரிவு 141. ஓகேங்களா, பிரிவு 142 இறுதி முடிவு கட்டும்படி ஆணையிடப்பட்ட சங்கத்தை மீண்டும் வேலை செய்ய ஒரு குழுவிடம் ஒப்படைக்க கலைப்பலுவலருக்கு அது பதிவாளர் கட்டளையிடலாம். ஓகேங்களா, அந்த ஃபைனல் டிசிஷன் ஏற்படுத்திப்படுறவங்க ஒரு சங்கத்தில் ஏற்படுத்தியிருப்பாங்களா அந்த உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஒரு கலைப்பு அலுவலுக்கு எந்தெந்த அந்த குழுட்ட ஒப்படைக்கலான்றதை ஒரு பதிவாளர் கட்டளையிடுறது பிரிவு 142 படி சொல்லியிருப்பாங்க.
அடுத்து பிரிவு 140 140 இந்த தீர்ப்பு டிகிரி ஆணை இந்த 3 நிறைவேற்றுதலை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அது யாருக்கு அதிகாரம் சொல்லியிருப்பாங்க. பிரிவு 152 153 ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம அந்த மேல்முறையீடு பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த அவரோட முடிவு கட்டிய அந்த விண்ணப்பத்தை யார் அப்ளை பண்ணியிருப்பாங்களோ அந்த பதிவாளர் அவங்கள வச்சு ஒரு அந்த ஃபார்மேஷன் வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. இதை பற்றின சொல்கிறது தான் 150 153 ஓகேங்களா. இப்போ 154 இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதுக்குள்ளே பற்றி இது கண்டென்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த பற்றிலாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் புக்கில் இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதெல்லாம் 167 இந்த க்ரீன் கலர் ஷேடோ பண்ணதெல்லாம் நம்ம புக்கில் இல்லைங்க. இது வந்து நீங்கள் பார்த்துட்ட கூட தான் ஒரு கிளாரிஃபையோட நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படின்னா தான் நம்ம வந்து எந்த லாலேருந்து கேட்டாலும் எந்த ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணாத எழுத முடியும் ஓகேங்களா. நம்ம அடுத்து வந்து 1 மார்க் கொஸ்டின் அந்த வீடியோன்ற மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர்ன்றதை அனலைஸ் பண்ணி வீடியோ போடலாம். தேங்க்யூ.